குடல் கறிக்கு வந்து இப்போ கண்டினியூஷன் இப்போ வந்து தாளிப்பு போட போகிறேன். எப்படி போட போகிறேன்றது கொஞ்சம் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்தோடனே 2 பச்சை மிளகா, சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுட்டேன். இதுலேயே கொத்தமல்லி, கருவேப்பிலை தாளிப்புலேயே போட்டுருவேன். இதை நல்லா கொஞ்சம் வதக்கணும். அப்போ தான் அந்த குடலில் இருக்கிற அந்த வாடை வராது, நமக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி தாளிப்பு விட்டோம்னா ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டுட்டு இதில் கசகசா தேங்காய் அரைச்சி விடுறேன். அவ்வளோதான்ப்பா, கசகசா அரைச்சி விட்டாச்சு. இந்த தாளிப்பும் இதில் விட்டாச்சு. நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இதை தூக்கி அப்படியே அடுப்பு மேலே வச்சிடணும். கொஞ்சம் தண்ணி விட்டு ரெடி. ஒரு 5 minutes கொதிச்சா போதும். தாளிப்பு, அந்த தேங்காய் இதெல்லாம் வந்து போய் சேர்ந்தோடனே ஒரு நல்ல ஸ்மெல்லு, ஒரு நல்ல காஷாக நம்ம வந்து குழம்பு கிடச்சிச்சு. குடல் கறி குழம்பு ரெடி. தேங்க்யூப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.